இளநரை பிரச்சனை. ஸோ இந்த ப்ராப்ளம் வரும்போது, இந்த இளநரைக்கான என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்றோம்? நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமாக இந்த பாட்டி சொன்ன வைத்திய குறிப்புகள். பாட்டி வைத்தியம் இளநரைக்கு ஒர்க் அவுட் ஆகுமா டாக்டர்? இது நெறைய பேர் பாட்டி வைத்தியம் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லயுமே நம்ம தாத்தா, பாட்டி இருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நெறைய விஷயங்கள் நமக்கே தெரியாதது, நமக்கேன்னு இல்ல, நமக்கு என்ன பாதி அவங்களுக்கு தெரிஞ்சதுல பாதி தான் தெரியும். நமக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் முன்னோர்கள் சொன்ன இப்ப ஏதாவது வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அம்மா இதெல்லாம் நம்ம பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? அப்படின்னு முடி அப்படின்ற ஒரு பிரச்சனை. எப்படிங்க இத சரி செய்யலாம்? அவங்க சொன்ன பாட்டி வைத்திய முறைகள் இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட்ஸ் ஆகுமா? நிச்சயமா ஒர்க் அவுட்ஸ் ஆகுங்க. என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல சொல்றது இளநரை இருக்கா? பித்தம் தாங்க. அப்போ பித்தத்தை குறைக்க என்னென்ன பண்ணலாம் நான் சொல்றேன்ட்டு பாட்டி ரொம்ப சிம்பிளா தலைமுடி குணமாவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டியம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு. அது எண்ணெய் தேய்க்கும் பொழுதும் அது எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இளநரை பிரச்சனை. ஸோ இந்த ப்ராப்ளம் வரும்போது, இந்த இளநரைக்கான என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த பாட்டி சொன்ன வைத்திய குறிப்புகள். பாட்டி வைத்தியம் இளநரைக்கு ஒர்க் அவுட் ஆகுமா டாக்டர்? இது நிறைய பேர் கேட்டீங்க. பாட்டி வைத்தியம் சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம தாத்தா, பாட்டி இருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாதது, நமக்கேன்னு இல்லை, நமக்கு என்ன பாதி அவங்களுக்கு தெரிஞ்சதில் பாதி தான் தெரியும். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் சொன்ன இப்போ ஏதாவது வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அம்மா இதெல்லாம் நம்ம பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? அப்படின்னா கரெக்டாக சொல்லுவாங்க. இவங்களை கூப்பிடுங்க, இந்த நலங்கு வைங்க, இதுதான் செய்யணும், இதுதான் சம்பிரதாயம். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லி நமக்கு நல்வழிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி பாட்டி வைத்தியம் சொல்றது எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும், எந்தெந்த காலநிலையில எந்த உணவு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுன்னு சொல்லுவாங்க. தலையில முடிய நரைச்சிருக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக கரு கருன்னு நீளமாக பெரிய கொண்டையாக போட்டு அதுக்கு மேலே பூ அப்படியே 2 சரம் வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்தோம். இப்போது கிட்ஸுக்கே வந்து பார்த்தோம்னா நரைமுடி வந்துடுது. இந்த நரைமுடி அப்படின்ற ஒரு பிரச்சனை எப்படிங்க இதை சரி செய்யலாம்? அவங்க சொன்ன பாட்டி வைத்திய முறைகள் இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட்ஸ் ஆகுமா? நிச்சயமாக ஒர்க் அவுட்ஸ் ஆகுங்க. என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல சொல்கிறது இளநரை இருக்கா? பித்தம் தாங்க. அப்போ பித்தத்தை குறைக்க என்னென்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன்ட்டு பாட்டி ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. இந்த வாயு, பித்தம் இது தணியறதுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நிறைய பூண்டு சாப்பிட சாப்பிட கூந்தல், தலைமுடி நல்லா வளரும். இப்போ பூண்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அலிசின், சல்ஃபர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு ரொம்ப முக்கியம். பூண்டு எப்படி சாப்பிட்றது? பாட்டியம்மா சொல்லுவாங்க, பூண்டு வந்து நல்ல எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அது கூட 2 வரமிளகாய் வைப்பாங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் வச்சு நல்லா அரைச்சி திரும்பவும் நல்லெண்ணெயில் தாளித்து கொடுப்பாங்க. இது சாப்பிட முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுவா காரமாக இருக்காதா அப்படின்னு யோசிப்போம். அதுக்கு தான் நல்லெண்ணெயில் வதக்கி அரைச்சி கொடுக்கறது. ஸோ இது முக்கியமாக நம்மளுடைய குடல் பிரச்சனைக்கு சரி செய்யக்கூடியது, குடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது, தலைமுடிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதே பூண்டு நம்ம எப்படி நரைமுடிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நிறைய பேருக்கு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும், ரவுண்டு அலோபேஷியான்னு சொல்கிற ப்ராப்ளம் இருக்கும். இதுக்குமே இந்த பூண்டு எப்படிங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டியம்மா சொல்லுவாங்க, அரைச்சி அந்த சாறு எடுத்து இதனோட ஒரே ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூள் சேர்த்து கலந்து தலையில் அப்ளை பண்ணிடணும். எங்கெல்லாம் நமக்கு வந்து முடி உதிர்வு இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இதை பூண்டு சாரும் நல்லெண்ணையும் கலந்து தலை மொத்தமும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வரலாம். ஸோ இதனால் என்ன நன்மை நடக்குது? அந்த பொலிவிழந்து சத்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸ், ஹேர் ரூட்டில் வந்து நமக்கு நல்ல ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும். ஹேர் ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து பாட்டியம்மா ஒரு எண்ணெய் காய்ச்சுவாங்க தெரியுங்களா? அந்த எண்ணெய்க்கு ஈடு எண்ணெயே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கும் உங்கள் பாட்டியம்மா கிட்ட கேட்டு பாருங்களேன். தலைமுடிக்கு என்ன நம்ம வந்து காய்ச்சலாம் பாட்டியம்மான்னு கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணி, கொடுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கையாந்தகரன்னு சொல்லுவாங்க. கையாந்தகரனாலும் கரிசலாங்கண்ணி தான். இந்த கொடுப்பை கீரை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது.
ஸோ இதுலேருந்து சாறு எடுத்து இந்த கரிசலாங்கண்ணி சாறு எடுக்கும்போதே கைகள்லேயே நமக்கு கருமை நிறமாக அது வந்து பிடிச்சிக்கும். நாங்கள் மருந்துலாம் செய்யும் போது நெய்லாம் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா அந்த சாறு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 2-3 நாளுக்கு கையே கருப்பாக இருக்கும். நெகங்கள் எல்லாமே அந்த சாறு படிஞ்சிடும். அந்த அளவுக்கு கருமை நிறத்தை தரக்கூடியது இந்த கையாந்தகரை அப்படின்னு சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணியும் கொடுப்பைக்கீரை. இது ரெண்டுமே நம்ம சாறு எடுத்து இதனோட கற்றாழையும் சேர்த்து மருதாணி ஆஸ் யூஷுவல் நம்ம சேர்க்கக்கூடியது மருதாணி, முக்கியமாக நெல்லிக்காய், இதனோட செம்பருத்தி, ஆவாரம் பூ, வெந்தயம், இது எல்லாமே சேர்த்து தேங்காய் எண்ணெயில் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் காய்ச்சிக்கோங்க. தைலமாக காய்ச்சிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த தைலத்தை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வாங்களேன். ஏன்னா இப்போது நிறைய பேர் நான் தைலமே யூஸ் பண்ண மாட்டேன், எந்த எண்ணெயும் தலைக்கு வைக்க மாட்டேன், ஜஸ்ட் சீரம் நான் போட்டுக்கிறேன், ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன். எப்போ இதெல்லாம் நீங்கள் மாறினீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை வந்துருச்சு. குழந்தைகளுக்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷாம்பு டைரெக்டாக தலையில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது டைரெக்டாக நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போதும் ஷாம்பு அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையாக தலைமுடி பிரச்சனைகளை வர வச்சிடுது. தலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்மை நிறத்தில் முடி வர்றதுக்கு இது காரணமாயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஷாம்பூஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாக நம்ம இந்த உசிலம் பொடியோ சீயக்காய் பொடியோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த தேங்காய் எண்ணெயில் இது காய்ச்சின இந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, நிறைய முடி குறைய ஆரம்பிக்கும். உணவில் அதிகமாக பிரண்டை, கருவேப்பிலை இலைகள் இதை வந்து சேர்த்து சாப்பிடணும். ஸோ கருவேப்பிலையெல்லாம் துவையலாக நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ கருவேப்பிலை, புதினா இதை வந்து நீங்கள் துவையல் மாதிரி அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். ஸோ தேங்காய் பாலில் கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடலுக்கு தேவையான மொத்த சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நரைமுடி குணமாவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டியம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு. அது எண்ணெய் தேய்க்கும் பொழுதும் அது எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஒரு 4 மிளகு போட்டுவாங்க, 4 சீரகம் போட்டுப்பாங்க, போட்டு 2 பல்லு பூண்டு போட்டு அந்த எண்ணெய் சூடான பிறகு அந்த எண்ணெயை தலையில் தேய்ப்பாங்க. ஸோ இதுவுமே தலைமுடிக்கு ரொம்ப சிறந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆயில் பாத் எடுக்கும்போது நரைமுடி வராமல் இருக்கும். தலைக்கு நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாம்பிராணி போடுற வழக்கம் இருக்கும். இதுவும் நம்ம வீடுகள்லாம் பாட்டியமாக இருந்தாங்கன்னா உட்கார வச்சு நல்லா சாம்பிராணி போடுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போதும் நீரேற்றம், தலை நீரேற்றம் நமக்கு இல்லாமல் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாம்பிராணி இருக்கும்போது உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நேச்சுரலாகவே தலைமுடி நமக்கு வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது அதனுடைய வெப்பத்தினாலேயும் அதிகமான தலைமுடி உதிர்வு ஏற்படலாம். இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா வீட்டில் அடிக்கடி உளுந்து, கேழ்வரகு இது எல்லாமே சேர்த்து களி செய்வாங்க. அவ்வளவு நல்லதுங்க. நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு அவங்க சொல்கிறது தலைமுடி நல்லா வளருமா இந்த களி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த களி வகைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுதும் இளநரை அப்படின்ற பிரச்சனை நமக்கு குறையும். முக்கியமான ஒரு விஷயம் மருதாணி பயன்படுத்துவாங்க. அடிக்கடி கைகளில் மருதாணி வைப்பாங்க, மருதாணி அரிசி தலையில் பூசுறது. ஸோ இன்றைக்கி எல்லாமே நிறைய ஹேர் டே வந்துருச்சு. ஆனால் மருதாணியை நம்ம சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது தலையில் அப்ளை பண்ண நரைமுடி பிரச்சனை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே இந்த விஷயங்கள் எல்லாமே மருத்துவ ரீதியாகவும் இளநரை வராமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பாட்டியம்மாவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.